சங்க இலக்கியங்களில் முருகனுக்கு வள்ளி தெய்வானை அப்படிங்கிற திருமண முறைகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்க இலக்கியங்களில் எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முருகு என்பது ஒரு ஆற்றல். முருகு என்பது தெய்வம் இல்லை. முருகு என்பது ஒரு ஆற்றல். அந்த ஆற்றல் யார் மீது வருகிறதோ அவர்களுக்குள்ளாகத்தான் முருகன் இறங்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு எப்படி மாரியம்மன் இறங்குறாங்க, முனியசாமி இறங்குறாருன்னு சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி முருகு என்ற ஆற்றல் யார் மீது இறங்குகிறதோ அவங்களுக்குள்ளதான் முருகன் இறங்கியிருக்கிறாருன்னு சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கு. அப்படி பார்க்குறப்ப இந்த வள்ளி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த வள்ளி கிழங்கு என்ன பண்ணுமா, எதையாவது கொடி படர்ந்து வளரும் இல்லையா? அதுக்கு வளர்றப்ப அதுக்கு ஒரு பற்றுக்கோடு தேவை இல்லையா? முருகினை புணர்ந்து வளரும், அதுதான் குறிப்பு. முருகு அப்படிங்கிறது முருங்கை மரத்தை குறிப்பிடுது. அதே மாதிரி வள்ளி என்பது ஒரு கொடி வகை. இப்போ முருங்கை மரத்தினை சுற்றி வள்ளி கொடி படர்வதைத்தான் முருகினை புணர்ந்த வள்ளி அப்படின்னு சொல்றாங்க. முருகு அப்படின்னு இருந்தது முருகன் அப்படின்னு மாறுது. வள்ளி கொடி வள்ளியாக மாறுகிறாள். அப்பதான் வள்ளி என்ற குறமகளாக இருக்கக்கூடிய வள்ளி, குறவன் இல்லத்துல வந்திருக்கிறார் இல்லையா முருகன், அவருக்கான மனைவியாக பார்க்கப்படுறாங்க.